ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. ஏனென்றால் குறிப்பேட்டின் முதல் புத்தகம் மிகவும் அருமையாக வந்திருக்கிறது. கேட்ட நீங்கள் எல்லோருமே தந்தையர்கள் சென்ற இடத்திலும் சரி, நான் சென்ற இடத்திலும் சரி, எங்களை சந்தித்து ஃபாதர் அழகா சொல்றீங்க ஃபாதர், நல்லா இருந்துச்சு ஃபாதர், சூப்பரா கேட்டிருக்கிறோம் ஃபாதர், எங்க சார்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அழகா இருக்கு ஃபாதர்ன்னு சொல்லி இந்த ஒன்றாம் குறிப்பேட்டினுடைய ஆழத்தையும் அதன் அர்த்தங்களையும் தந்தையவர்கள் மிக அருமையாக நமக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லி நானும் தந்தையும் கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். எனவே உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். இனிய இதயங்களை, இப்பொழுது நாம் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தை தொடங்க இருக்கின்றோம். இந்த 2ஆம் புத்தகத்திற்கும் நமக்கு விளக்கங்களை அளிக்க, இதன் ஆழங்களுக்கு நம்மை இட்டு சென்று அந்த நீர் சுனையின் அந்த சுவையை நமக்கு வழங்க நம்மைத்திலே நம்மோடு இருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை ஸ்டான்லி அவர்கள். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் சாமி. தந்தை அவர்களே, முதலாம் குறிப்பேட்டு புத்தகம் நீங்க சொல்லலைன்னா அந்த ஒரு விளக்கங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏனென்றால் இருக்கிறதுனே முன்னாடியே ஏன் மறுபடியும் இப்ப பின்னாடின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனா நீங்க இல்ல, மீண்டும் வாசிப்போம் சொல்லி சொல்றப்போ அந்த குறிப்பேட்டு ஆசிரியரினுடைய அந்த அந்த நேரத்துக்கு இறைவாதின் தாக்கம் என்னவாக இருக்கும், தன்னுடைய அந்த எழுந்து போன சமூகத்தை மீண்டும் கட்டி எழுப்ப 586ஆம் ஆண்டுக்கு பின்பாக அந்த கட்டி எழுப்புகின்ற சமூகத்திலே இருக்கின்ற பொழுது என்ன தேவை என்பதை குறிப்பறிந்து செயல்படுகின்ற குறிப்பேட்டு ஆசிரியர் என்று அழகாக நீங்கள் சொன்னீர்கள் தந்தை அவர்களே, நன்றி கூறுகின்றேன். இப்பொழுது நாம் 2ஆம் குறிப்பேட்டு புத்தகம் தந்திருக்கின்றோம். இந்த புத்தகம் முன்பு 1ஆம் குறிப்பேட்டிலே தாவீது வரை சந்தித்தோம். இனி சாலமோன், அதற்கு பின் வருகின்ற அரசர்கள், மீண்டும் அரசாட்சியின் வீழ்ச்சி, மீண்டுமாக அவர்கள் ஒன்றிணைதல் என்ற ஒரு பகுப்பிற்கு நாம் செல்வோம். இப்படியாக இருக்கின்ற பொழுது சாலமோனுடைய சிறப்பம்சம் என்ன, அதன் பின் வந்த அரசுடைய சிறப்பம்சம் என்ன, அவர்கள் எங்கே வீழ்ந்தார்கள் என்பது ஒரு புறம், இந்த புத்தகத்தின் சிறப்பு சாராம்சம் என்ன என்பது இன்னொரு புறம். எனவே இந்த புத்தகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக எந்த கண்ணோட்டத்தோடு, எந்த பார்வையோடு, எந்த அணுகுமுறையோடு நாம் இந்த புத்தகத்தை தொடலாம் என்பதை நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் தந்தை அவர்களே. உண்மைதான். இப்போ நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். சேலம்னாவே மாம்பழம் இனிமையாக இருக்கும். மாம்பழம் ஒரு கூடை நிறைய மாம்பழம் வச்சுருந்தாலும் ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு சுவை இருக்கும். சாப்பிட சாப்பிட தெவிட்டாத ஒரு சுவையாக இருக்கணும். ஒன்று என்ன சுகர் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அந்த கனியை ஒவ்வொரு கனியை சுவைக்கும் போதும் ஒரு 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 புது சுவை இருக்கும். அதே போலத்தான் விவிலிய வாசிப்பும் ஒவ்வொரு முறை நாம் வாசிக்கும் போதும் ஒரு புது சுவை கிடைக்கும், புது வழி கிடைக்கும், புது நம்பிக்கை கிடைக்கும், புது எழுச்சி கிடைக்கும், புது மன வலிமை கிடைக்கும், புது புத்துணர்வு கிடைக்கும். அதான் கார்ல் பாத் என்கின்ற உலக புகழ்பெற்ற இறையியல் அறிஞர் சொல்வார், மறு வாசிப்பு என்று சொல்வார். மறு வாசிப்பு வரலாற்று நிகழ்ந்த ஒரு நிகழ்வை மீண்டுமாக வாசித்து நம் வாழ்க்கைக்கு மையப்படுத்தி மறு வாசிப்பாக அதை கொள்வது. இன்றைய நாளில், இந்த இடத்தில், இந்த சூழலில் இறைவார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது என்கிற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது 2ஆம் குறிப்பேட்டு புத்தகத்திற்குள்ளாக நுழைகின்றோம். நீங்கள் சொன்னது போல அழகாய் தொகுத்து சொன்னீர்கள். சாலமோனுடைய ஆட்சி, பிளவுபடாத மன்னராட்சி, அதுக்கப்புறம் பிளவுபட்ட மன்னராட்சி, நல்லரசர்கள், கெட்ட அரசர்கள், அதை தொடர்ந்து மன்னராட்சியுடைய வீழ்ச்சி, அதை தொடர்ந்து பபிலோனி நாடு கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் இந்த பகுதி அடங்கியே இருக்கிறது. வரலாற்று பார்வையில் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த பகுதி தென்படுகிறது. அதை விட இந்த வரலாற்று செய்திகளின் ஊடே ஆசிரியர் தருகின்ற இறையியல் என்பது, இறை செய்தி என்பது மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னோம்னாக்கா அதுக்கு ஒரு பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது காரியத்தை செய்யாம அந்த செயலின் நோக்கத்தை கருதி, பயன் கருதி செய்கின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வரலாற்று ஆசிரியர்
ஏற்கனவே 1 அரசர் 2 அரசர்கள் சொல்லப்பட்ட செய்திகளை மீண்டும் சொல்வதில்லை. என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன புதுமை இருக்கிறது? என்ன நவீனம் இருக்கிறது என்பதை நாம் அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது 6 கருத்துக்களை நாம் முன்வைக்கிறோம். இந்த புத்தகத்தை உள்ளே நுழையும் முன்பாக இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட அ 36 அதிகாரங்கள் இருக்கிறது. 36 அதிகாரங்களுக்குள்ளாக போவதற்கு முன்பாக இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன? அந்த பழத்தை பிழிந்து அந்த ரசத்தை எடுப்பதைப் போல, அந்த ரசம் என்ன என்பதை பற்றிய ஒரு செய்திகளை பகிர்ந்து கொண்டு நாம் உள்ளே நுழைந்தோம் என்றால், படிக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் சற்று விளக்கமாக இருக்கும் என்பது இன்றைக்கு தனிவு. முதலாவது கருத்து என்னவென்றால், சாலமோனுடைய அரசருடைய மன்னராட்சியை துவக்கத்தின் செய்தியாக கொள்கிறது. குறிப்பா பாருங்க, சாலமோன் ஞானத்திற்காக மன்றாடுதல். அதே கருத்தை 1 அரசர் 3:1 முதல் 15 வரை வார்த்தையிலே காணுகிறோம். ஆனால் இந்த குறிப்பேட்டின் ஆசிரியர் அந்த தாவீது அரசருடைய அரசாட்சிக்கு பின் வருகின்ற சாலமோனுடைய அரசாட்சியிலே வருகின்ற அரசியல் பூசல்களை ரொம்ப நளினமாக தவிர்த்து விடுகிறார். அதை பற்றியெல்லாம் அவர் பேசுவதே கிடையாது. சாலமோன் மன்னராகிறார். அவர் ஞானத்தின் அதிபதியாக இருக்கிறார். அதே போலவே ஞானத்தை அவர் கடவுளிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற அந்த அந்த சாலமோன் மன்னன் அரசராகமத்திலே என்ன என்ன என்னவென்றால், அவர் எப்படி அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார், ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு செய்தியை இரு பெண்கள் ஒரு குழந்தையை கொண்டு வந்து தீர்ப்பு வழங்க சொல்லி கேட்கிறார்கள். அதையெல்லாம் அரசர் அதெல்லாம் தவிர்த்து விடுகிறார். அதெல்லாம் தேவையே இல்லை. இவர் ஞானத்தின் மன்னனாகிறார். அதை விட என்னவென்றால், அவருடைய செல்வ பெருக்கை சுட்டி காட்டி, இவ்வளவு செல்வ பெருக்கு வந்தது எதனால்? அவருடைய ஞானத்தினால் வந்தது என்று சொல்லி ஞானத்திற்கு இன்னொரு அத்தாட்சியை சேர்க்கின்றார். இன்னும் சில விவிலிய வல்லுநர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு செல்வத்துடைய அதிபதியாக இருக்கிற 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய செல்வத்தினுடைய அதிபதியான ஒரு நிலையை சுட்டி காட்டி, இது எதற்கு என்றால் அவருடைய ஞானத்திற்காக மட்டுமல்ல, இவ்வளவு செல்வத்தை அவர் சேர்த்ததனால் ஆலயத்தை கட்டுவது அவருக்கு எளிதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது முதல் கருத்தாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது, தாவீதுடைய வழிமரபினராக சாலமோன் வருகிறார். அவருக்கு பின் வருகின்ற அரசர்களும் தாவீதின் வரி மரபினரே என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கிறது. அந்த வகையிலே என்பது பிளவுபடுகின்ற வரைக்கும் யூதாவினுடைய கோத்திரங்கள் எல்லாமே தாவீதின் வழிமரபினர் தான் என்கின்ற ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பின் நாளில் தாவீதே அவருடைய நித்திய அரசர் என்பதை சுட்டி காட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் இதை வலியுறுத்துகின்றார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, சாலமோனுடைய ஞானத்தை குறிப்பிட்டு சொல்கின்ற வகையில் அரசர் எவ்வளவு ஞானத்தோடு, எவ்வளவு விவேகத்தோடு, எவ்வளவு அறிவோடு, எவ்வளவு சொல்லாற்றலோடு, எவ்வளவு செயலாற்றலோடு, எவ்வளவு செயல்திறனோடு சாலமோன் விளங்கி இருந்தார் என்றால், இவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தை உள்நாட்டு வெளிநாட்டு கலைஞர்களை வரவழைத்து அவளை ஒருமிக்க உழைக்க செய்து, எந்த ஒரு பூசலும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் அவளை ஒன்றிணைத்து கூட்டியக்க செயல்பாடாக அமைய செய்து ஆலயத்தை கட்டி முடித்திருப்பார். அதுவே அவருடைய ஞானத்தின் மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்ட ஆசிரியர் வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதைவிட மேலாக இவ்வளவு வலிமையாக வல்லமையாக கட்டப்பட்ட மாபெரிய பேராலயத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்ததன் மூலமாக தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் என்பதை சாலமோன் உணர்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி, சாலமோனின் ஞானம், சாலமோனுடைய ஞானத்தினுடைய விளைவு, சாலமோனுடைய ஞானத்தின் விளைவினுடைய பயன், இந்த மூன்றையும் ஒரு நேர்கோட்டில் வைத்து ஆசிரியர் சாலமோனை அலங்கரிக்க செய்கிறார், ஆர்ப்பரிக்க செய்கின்றார். அது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கும். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, சாலமோனை தொடர்ந்து வருகின்ற காலகட்டத்திலே ஆலயம் என்பது வழிபாட்டுடைய மையத்தலமாக இருக்கிறது. ஆலயம் இருந்தால் அந்த சமூக பொருளாதார சமய வழிபாட்டுடைய மையமாக ஆலயம் இருக்கிறது. அது மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்களேன், தாவீதுடைய காலகட்டத்தில் கூட அப்படித்தான். இப்ப ஆலயத்துல தான் வரி செலுத்துவாங்க. ஆலயத்துல தான் கோயிலுக்கு உண்டியல் போடுவாங்க. ஆலயத்தில் தான் ஆண்டுக்கு 3 முறை கூடுவார்கள். மக்கள் சமூக சமய பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஆலயத்தினுடையாகத்தான் மக்களுடைய இருப்பு, மக்களுடைய கொள்ளளவு ஒரு வகையிலே கணக்கிடப்படும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஆலயம் என்பது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் சமய, பொருளாதார,
மற்றும் சமூக வாழ்வினுடைய மையமாக ஆலயம் மாறுகிறதை சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் நாம் காண்கிறதை குறிப்பிட்ட ஆசிரியர் மிக தெளிவாக விளக்கி சொல்லுகிறார். இல்லைங்களா? அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கோயில் தானே பிரச்சனையா இருக்குது. கோயில் தானே பிரச்சனையா இருக்குது. கோயிலினுடைய கட்டுமானம் எந்த இடத்துல கட்டுறது, எப்படி கட்டுறது, அதை வச்சு தானே நிறைய சமூக பொருளாதார அரசியல் காரணங்கள் வேறுபடுகிறது, கருத்து வேறுபாடு வருகிறது, மோதல்கள், உரசல்கள், முரண்பாடுகள் எல்லாம் வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஆலயம் வந்து மையமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அரசர்கள் என்கின்ற ஒரு காலகட்டத்திலே நீதியுள்ள அரசர்கள் யார், நீதியற்ற அரசர்கள் யார் என்று ஒரு கேள்வி வருகிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எசேக்கியா, ஜோசபாத், ஆசா உள்ளிட்ட அரசர்களை, ஜோசியா உள்ளிட்ட அரசர்களை குறிப்பிட்டின் ஆசிரியர் மிகச்சிறந்த அரசர்களாக, இஸ்ராயலின் தலைசிறந்த அரசர்களாக படம் பிடித்து காட்டுகின்றார்கள். ஏன், என்ன காரணம்? மற்ற அரசர்களை நல்லவர்களாக இருந்தாலுமே கூட, அல்லது நல்லவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட, ஏன் அவர்களை பொல்லாதவர்கள் என்று காட்டுகிறார்கள் என்று காட்டும்போது ஒரே ஒரு கிரைட்டீரியன் என்று சொல்லப்படுகின்ற அளவுகோலை ஆசை பயன்படுத்துகிறார். ஒரு அரசர் இறைவனுக்கு அஞ்சி, இறைவனுக்கு பயந்து, இறைவனுடைய கட்டளை கடைபிடித்து, நாட்டில் உடன்படிக்கையை கடைபிடித்து வாழ்வார் என்றால் அவர் நீதியுள்ள அரசர். அதே போலத்தான் ஆசா, எசேக்கியா, ஜோசியா உள்ளிட்ட அனைத்து அரசர்களும் நல்ல அரசர்கள் என்ற பட்டியலிலே வருகிறார்கள். மற்ற அரசர்கள் பொல்லாததும் அல்லாதவையும் செய்கின்ற அரசர்களாக இருப்பதனால், கட்டளையை கடைபிடிப்பதனால், யாவே என்கின்ற இறைவனை மக்கள் மத்தியிலே வலியுறுத்தாதனால், சிலை வழிபாட்டிற்கும் பிற தெய்வங்களுக்கும் இடம் கொடுத்ததனால் அந்த அரசர்கள் பொல்லாத அரசர்களாக, நம்பிக்கையற்ற அரசர்களாக, பிரமாணிக்கமில்லாத அரசர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அது இந்த ஒரு கருத்தை பார்க்கணும். யார் நல்ல அரசர், யார் கெட்ட அரசர், இந்த ஒரு அளவுகோலையும் நாம் குறிப்பிட்ட ஆசிரியர் மிக அழகாக வலியுறுத்தி சொல்கின்றார். அதே வகையிலே பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கை என்கின்ற ஒரு உன்னதமான வார்த்தையை இந்த பகுதி மிக அழகாக ஷெமா என்கின்ற எபிரேய சொல்லுக்கு 3 வகையான அர்த்தம் இருப்பதாக நாம் ஏற்கனவே கண்டோம். ஷெமா என்றால் இஸ்ராயலே கேள், ஷெமா இஸ்ராயல் கேள். கேள் என்பதும் கவனி என்பதும் கீழ்ப்படிதல் என்பதும் ஒரே வார்த்தை தான். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் என்பது இறைவனுக்கு இணங்கி நடந்தால், இறைவனுக்கு உகந்து கீழ்ப்படிந்து நடந்தால் நன்மை தனத்தை பெற்றுக்கொள்ளும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், கடவுளுடைய ஆசை நிழலில் தங்கி வாழும். அப்படி நன்மையற்ற தனத்தில் வாழ்ந்தோம் என்றால் சாபத்தையும் தண்டனையையும் சாவையும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற செய்தியை ஆசிரியர் அழகாக அடிக்கோட்டிட்டு சொல்கின்றார். யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கடவுளை கட்டளை கடைபிடித்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்வின் மக்களாக மாறுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் சாவின் மக்களாக மாறுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை வந்து நம்ம ரெட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ரெட்ரிபியூஷன் என்று சொன்னால் பரிகார நிலை. அதில் வந்து நல்லதை செய்தால் நல்லது, ஆசி பெறுவோம், தீயதை செய்தால் தண்டனை பெறுவோம், சாவை பெறுவோம். இதுதான் வந்து ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அப்போ வந்து நம்ம உப்பை தின்றால் தண்ணி குடிச்சாகணும், தப்ப பண்ணா தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த வகைக்கு ஏற்ப ஆசிரியர் மிக அழுத்தம் திருத்தமாக இதை சொல்கிறார். நீங்கள் அதுல வந்து 2 அழகான வார்த்தை இருக்குது. கேளுங்கள் வாழ்வீர்கள் அப்படிம்பார்கள். கேளுங்கள் வாழ்வீர்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதே போல இறைவனுடைய வார்த்தையை கேட்டோம் என்றால், கேளுங்கள் என்பதற்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்பது அர்த்தமாகும். இப்ப கேளுங்கள் வாழ்வீர்கள் என்ற இந்த வார்த்தை மிக ஆழமான அர்த்தம் மிகுந்த ஒரு வார்த்தையாக இந்த புத்தகத்திலே வலம் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது இறைவன் பல்வேறு வகைகளிலே மக்களை எச்சரிக்கின்றார், மக்களை நேர்முகப்படுத்துகிறார். பல்வேறு குட்டி குட்டி இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்கள் வாழ வழிவகை செய்கின்றார். நல்வாழ்வுக்கு திரும்ப அவர்களை அழைப்பு விடுக்கின்றார். திருந்திய வாழ்வு வாழ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த இறைவனுடைய அடியார்களுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினால் அவர்கள் வாழ்வை பெறுவார்கள். அப்படி இல்லை என்றால் சாவை பெற்றுக் கொள்வார்கள் என்பதையும் இந்த ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றார். மிக முக்கியமான கருத்தாக அதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதே போல மிக முக்கியமான ஒரு கருத்தாக குறிப்பிட்ட புத்தகத்தில் பார்க்கிறது ஹோப் அண்ட் ரெஸ்டோரேஷன். அதாவது நாம் நாடு கடத்தப்பட்ட நாம், வீழ்ந்து கிடக்கிற நாம், தோற்று போன நாம், அடிமைப்பட்டு கிடக்கிற நாம் ஒரு நாள் எழுவோம், ஒரு நாள் வாழ்வு பெறுவோம் என்று
ஒரு 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 நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த புத்தகம் இருக்கிறது. நம்பிக்கை தருகிறது. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே மக்கள் வந்து அச்சுறுத்தலையோ அல்லது வந்து இன்ன பிற அ கோப ஆக்கணைகளையோ அல்லது வந்து சாபத்தின் ஆசிர்வதிகளோ அவர்கள் கேட்க விரும்பவில்லை. மாறாக நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை, மீண்டும் வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்க விரும்பினார்கள். அப்படி கேட்டால் நாம் வாழ்வு பெறுவோம். என்னுடைய வாக்கு நமக்கு வந்து சேரும் என்பதை நினைத்தார்கள். ஆகவே தான் ஆசிரியர் மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்வார். நம்பிக்கையின் வார்த்தைகளை நலமுற பயன்படுத்துவார். நலமுற நிறைய இடங்களில் 2 குறிப்பேடு ஆசிரியர் நம்பிக்கையின் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். நம்பிக்கையின் வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அதேபோல மீண்டும் வாழ்வு பெறுவோம், மீண்டும் வாழ்வுக்குள்ளாய் வருவோம், மீண்டும் வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்கின்ற செய்தியும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த ரெஸ்டோரேஷன் என்று சொல்லப்படுகின்ற மீண்டும் புது நிலைக்கு திரும்பி வருகிறது என்பது எங்கே இருந்து வருகிறது? அந்த எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், ஆலயத்தை மீண்டும் கட்டுவதன் வழியாக. ஆலயத்தை மீண்டும் கட்டுவதன் வழியாக அந்த ரெஸ்டோரேஷன் மீண்டும் நடைபெறும். அதனுடைய புது வாழ்வு பெறுவோம், புது அருளை பெறுவோம், கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் தாங்கிச் செல்வோம் என்கின்ற ஒரு செய்தி தருகின்றார். ஆக இப்ப நான் சொன்ன ஒரு 6, 7 கருத்துக்களை நம்ம வந்து மையப்படுத்துவோம். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு சின்ன சின்ன செய்தியை நம்ம கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கொண்டு வந்தோம்னா தான் அந்த அந்த செய்தியுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிந்ததாக இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது, உண்மையான ஞானம் என்பது என்ன? உண்மையான ஞானம் என்பது என்ன? கடவுளின்பால் உன் உள்ளத்தை க திருப்புவது. கடவுளின்பால் உள்ளத்தை திருப்புவது. உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் என்று நாம் சொல்வார்கள். நம்முடைய இதயம் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவரிலே மகிழ்வோம். ரொம்ப அழகான பைபிள் வசனம் ஒண்ணு இருக்குங்க. இந்த திருப்பாடல்ல, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் சீயோனைப் போல் அசையாதிருப்பார்கள். சீயோன் மலை வந்து நிலநடுக்கம் வந்தபோது கூட அசையாமல் இருந்தது. அசையாமல் இருந்தது, அசைந்து கொடுக்காமல் இருந்தது, வலிமையோடு ஊன்றி இருந்தது. மற்ற இடத்தினுடைய பாறைகள் எல்லாம் பிளவுபட்டது, உடைந்தது, சிதைந்தது. அதை பற்றி செய்தியெல்லாம் இறைவாக்கினர் சொல்லுகிறார்கள். ஆனால் சீயோன் அசையாமல் இருந்தது. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை அருமையான வார்த்தையா இருக்குது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்கிறவர்கள் சீயோனை போல் அசையாமல் இருப்பார்கள். இந்த புத்தகத்தின் உண்மையான செய்தி அதுதான். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அதான் திருப்பாடல் 87ல ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது. நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். திருப்பாடல் 87ல, ஆண்டவரே எங்கள் நலன்களின் ஊற்று உம்மிடம் தானே உள்ளது. எங்கள் நலன்களின் ஊற்று உம்மிடம் தானே உள்ளது. இஸ்ராயல் நாட்டுல வந்து தண்ணி வந்து ரொம்ப பஞ்சம். ரொம்ப 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 பஞ்சமான ஒரு நாடு. ஒரே ஒரு நதி தான் நாடு முழுக்க பறந்து, யோர்தான் நதி ஒரு நதி மட்டும்தான். மற்றபடி யாபோக்கு அது சின்ன கிளை நதிகள் இருக்கும். ஆனால் பெரிய கிடையாது. கலிலேய கடல் ஒன்று இருக்கிறது. தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு தண்ணி இருக்கிற கலிலேய ஏரி ஒன்று இருக்கிறது. அவ்வளவுதான். மற்றபடி சாக்கடல் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தண்ணி அவளுக்கு அதிகமாக உதவி செய்வது ஊற்றுக்கள் தான். மழை காலத்திலே ஊற்றுக்கள் வந்து அங்கங்க ஊத்து கிளம்பும் போது தண்ணி கிடைக்கும். ஐன் கெரிம் என்ற இடத்திலே தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க வந்தபோது தண்ணீர் முள்ள வந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறார்கள். ஐன் என்றால் ஊற்று, கெரிம் என்றால் அந்த இடத்தினுடைய பெயர். அந்த வகை அந்த மாதிரி நிறைய இடங்களிலே அந்த மாதிரி செய்கிறார்கள். அந்த ஊற்றுக்கள் எல்லாம் வெயில் காலத்திலே வறண்டு போகும், வறண்டு போகும். கடுமையான பஞ்சம் மிகுந்த, கடுமையான வெயில் மிகுந்த கோடை காலம் வரும்போது அந்த மழைக்காலத்தின் ஊற்றுகள் வறண்டு போகும். ஆகவே இந்த ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டவரே என் ஊத்து இங்க இருந்தா அங்க இருந்தா அங்க இருந்தா வறண்டு போயிடும். ஆனா என் நலன்களின் ஊற்று உம்மிடம் உள்ளது. என் நலன்களின் ஊற்று. தோவ் எபிரேய மொழியில நலன் என்றால் தோவ், நன்மைத்தனம், நன்மைத்தனம், நன்மை, நல்லது என்று அர்த்தமாகும். தோவ், என் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஒருபோதும் வற்றி போகாது, ஒருபோதும் வற்றி போகாது. அந்த ஒரு நன்மையான செய்தியை தான் ஆசிரியர் ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றாரு. ஆண்டவர் தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை ஒருபோதும் புறக்கணிப்பது கிடையாது என்பது. அதான் வந்து இந்த திருப்பாடல் 34:17 சொல்லுவது, ஆண்டவரை உற்று பாருங்கள், மகிழ்ச்சியினால் மிளிர்வீர்கள் என்று சொல்றாரு. ஆண்டவரை உற்று பார்த்தோம்னாக்க மகிழ்ச்சியினால் மிளிர்வோம். மிளிர்வோம்னா என்ன சாமி? பிரைட்னஸ். அப்படி நாம வந்து அதை போட்டா இதை போட்டா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. 10 லைட் இருக்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, நம்ம முஞ்சே தெரிய மாட்டேங்குது. ஏன் சாமி கருத்து போயிட்டுக்கேன்னு கேட்கறாங்க பாக்குறவங்க. வா அங்க 16 லைட் இருக்குதுமா, இங்க லைட்டே இல்லமா, பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. வந்து வந்து ஆண்டவர் உற்று அவரை உற்று நோக்குகள், மகிழ்ச்சியினால் மிளிர்வீர்கள். அவருடைய மகிழ்ச்சியினுடைய பிரகாசம் நம் மீது ஒளிரும். அந்த ஒளிரும் பிரகாசத்தினால் நாம் மிளிர்வோம் என்று சொல்கிறார்கள்.
மிளிர்வோம் என்று ஆசிரியர் சொல்கிறார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். ஒளி பெறுவோம், அதனால மிளிர்வோம் என்று சொல்வார்கள். அதனால அழகான வார்த்தை. அந்த அந்த எங்கிருந்து வருது? நம்பிக்கையினால் வருகிறது. நம்பிக்கையுடைய வார்த்தைகளினால் நாம் நலம் பெறுவோம் என்று சொல்கின்றது. இரண்டாவதாக ஆலயத்தினுடைய மையத்தை பற்றி நாம் பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆலயம் என்பது சமூக, சமய, பொருளாதார எல்லா ஒட்டுமொத்த நிகழ்வுகளின் மையமாக குறிப்பேடுகளின் புத்தகம் ஆலயத்தை காட்டுகிறது. அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகின்ற சக்தி அந்த மக்கள் ஒன்றிணைக்க செய்து, ஒருமனப்பட்டு, போராட வைத்து, வெற்றி பெற வைத்து, அவருடைய வாழ்க்கையில் முன்னேற வைத்து, அவர்களுடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க அவர்களுக்கு அழைப்பு தருகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் எப்படி இருக்கிறது? 2 கல்லறை, 2 ஆலயம், ஒரே ஆலயத்தை 3 கூறு போட்டு உட்கார்ந்திருக்கிற தன்மை, இவைகள் எல்லாம் நம்மை பிணைக்கும் சக்திகளாக இருக்கிறதா, பிரிக்கும் சக்திகளாக இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சில சமயத்தில் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எதிர்சாட்சியாக கூட இருக்கலாம். நீங்க இங்க உட்காரு, நீங்க இங்க உட்காரு, இந்த பக்கம் நன்மை வாங்கக்கூடாது, இங்க இருந்து நன்மை வாங்கக்கூடாது, நீங்க தான் நன்மை வாங்கணும் என்று சில சமயத்திலே பகுத்து வைக்கின்ற பாகுபாடுகள், பிரிவினைகள், பிணக்குகள், அல்லது மக்களை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு தன்மைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய ஒரு எதிர்சாட்சியமான ஒரு தன்மையை தான் வெளிப்படுத்துகிறது அன்றி நம்மை பிணைக்கும் சக்தியாக, இணைக்கும் சக்தியாக, ஒருமுகப்படுத்துகின்ற சக்தியாக நம்ம இணைப்பு கிடையாது. ஒரே பங்கா இருக்கும், ஆனா 2 தேர் எடுப்பாங்க. இந்த தேருக்கு அவங்க வர மாட்டாங்க, அந்த தேருக்கு இவங்க வர மாட்டாங்க. அப்ப யாரை நம்ம அவமரியாதைப்படுத்துகிறோம்? உங்கள் திருவிழாக்களை அருவருக்கிறோம், உங்கள் பாடற் குழுக்களை சப்தமென நினைக்கின்றோம், என்னை விட்டு அகன்று போங்க என்று ஆமோஸ் சொன்னது அங்கே ஒரு உண்மையாக இல்லையா? எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய ஆலயங்களை நாம் சீரமைக்க வேண்டும். மக்கள் புரியாமல் இருப்பார்கள், தெரியாமல் இருப்பார்கள், அறியாமல் இருப்பார்கள், பல்வேறு விதமான சித்தாந்தங்களில் ஊறி திளைத்து பழமையிலும் மூழ்கி கிடப்பார்கள். அவர்களை ஒருமுகப்படுத்தி ஒற்றை மனச்சான்றை தூண்டி எழுப்பி அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கி கட்டி எழுப்பி ஒரு சமுதாயத்தை, ஒரு கூட்டு குடும்பத்தை, ஒரு குழுமத்தை உருவாக்கக்கூடிய கடமை நமக்குள்ளாக இருக்கிறது. அதை நாம் செய்யாவிட்டால் 6 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் போட்டு ஆலயங்கள் கட்டி பிரயோஜனம் கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே வகையில் பார்க்கின்ற பொழுது ஃபெய்த்ஃபுல்னஸ், அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரமாணிக்கம் உள்ள, பிரமாணிக்கமற்ற என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இது இன்றைய குடும்பங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கின்றேன். இறையாலயத்திலே வருகின்ற மிக முக்கியமான வார்த்தை பிரமாணிக்கமான வாழ்க்கை. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 40 முதல் 50 வரையுள்ள தம்பதியர்களில் அநேகம் பேர் வெர்ச்சுவல் டிவோர்ஸில் வாழ்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்ன வெர்ச்சுவல் டிவோர்ஸ்? கணவன் மனைவியாக இருந்தாலும் அல்லது விவாகரத்து பெற்றவர்களை போல அவர்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அந்த சமயத்திலே பிரமாணிக்கம் என்பது மிக முக்கியமாக இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல்நலத்திலும் நோயிலும், வாழ்விலும் தாழ்விலும் உமக்கு நான் என்றும் பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும்